Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Realme C25s இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். நம்ம வந்து ஏற்கனவே Realme C25y ஓட அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம இந்த வீடியோவை பார்த்து முடிச்சு அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம Realme C25s அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஷார்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ ஸ்மார்ட் ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Realme C25s ஓட பாக்ஸ். ஆக்சுவல் Realme பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம பாக்ஸ்ல இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே yellow கலர்ல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் தந்திருக்காங்க. ஹேண்ட் ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இருக்கு. இங்க பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணல. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சைடில் வச்சிருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 18 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சுட்டு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் எடுத்து வந்துருக்காங்க. அப்படியே அங்கே லைட்ஸ்லாம் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படியே இந்த கேமரா பம்ப்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஷைனி ஃபினிஷ் கொடுத்து அங்கே ரியல்மியோட பிராண்டிங் தந்திருக்காங்க. டிசைன் பார்க்க நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இங்கே பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டனாக இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பண்ண பட்டனாக இருக்குது. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது. எதுவும் மேலே ஃபோனோட மேலே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் வந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோசி கார்டு போட்டுக்கலாம். டெடிகேட்டட் மைக்ரோசி கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட், அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப் நாச் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.5 இன்ச்சஸ்க்கான HD + IPS ரெசல்யூஷன் டிஸ்பிளே தராங்க. இது பார்த்தீங்கன்னா HD + ரெசல்யூஷன் தான். இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1600 × 720 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 88.7% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா நார்மல் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாப்லிங் ரேட்டு தராங்க. இங்கே ஓவரால் டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா HD + ரெசல்யூஷன் தான் தராங்க. FHD+ கிடையாது. அதே மாதிரி இது வந்து நார்மல் ரெஃப்ரெஷ் ரேட் தான், ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆஃப் நாஜிஸ்ல செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க 2.0 அப்பச்சரில். செல்ஃபி கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோங்க. கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமராஸ் விட்டு LED ஃப்ளாஷ் இருக்குது. 13 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க 1.8 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா 2.4 அப்பச்சரில். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் 2.4 அப்பச்சரில் தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா ஒட்டி LED ஃப்ளாஷ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தரல, அதுக்கு பதிலாக டெப்த் மேக்ரோ தராங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இங்கே ரியர் கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா இதுலையும் நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அப்படியே அந்த கேமராஸ் கீழே பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி தந்திருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண 18 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 18 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்ல இருக்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா Realme UI 2.0 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா MediaTekோட Helio G85க்கான ஒரு ப்ராசஸர் தராங்க. GPUன்னு பார்த்தீங்கன்னா Mali G52க்கான ஒரு GPU தராங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் கேம்ஸில் விளையாடலாம். இந்த பட்ஜெட்டில் எல்லாரும் தர மாதிரி இவங்களும் MediaTekோட Helio G85 தராங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். நீங்கள் நார்மல் மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம், மீடியம் கிராஃபிக்ஸில் கேம்ஸ் விளாண்டுக்கலாம். பட் ரொம்ப ஹெவி ஹை கிராஃபிக்ஸில் நீங்கள் புஷ் பண்ண முடியாது. நார்மல் அண்ட் மீடியம் கிராஃபிக்ஸில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. 4GB RAM 64GB ROM, 4GB RAM 128GB ROM 2 வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 209 கிராம் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். 4GB RAM 64GB ROMோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் வேரியன்ட். 4GB RAM 128GB ஸ்டோரேஜ்
விலைன்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹையர் எண்ட் வேரியன்ட். இது பார்த்தீங்கன்னா Flipkart அஃபிஷியலில் செல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு. இந்த ப்ரைஸுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையான்னு அதுவும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்க்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.